கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி. மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. இந்த வசனத்தின் கடைசி பகுதியை நாம் கவனிக்க போகிறோம். அதில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, நீ எழுந்து நட. இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, எழுந்து நட. எந்திரிச்சு போப்பா நம்ம சொல்லுவோம் பாருங்கள், எழுந்து நட அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் உட்காந்துட்டு இருந்தாரா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு வசனம் இந்த சம்பவத்தில் பேதுரும் யோவானும் யாரை பார்த்து சொல்லுகிறார்கள், இது யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், ரொம்ப மிகவும் பரிச்சயமான ஒரு சம்பவம். ஆகவே வேகமாய் நாம் கடந்து செல்லலாம். ஜெப வேலை பாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அங்கே தாயின் வயிற்றத்தில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கப்படி நாடோறும் தினந்தோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலடையில் வச்சிருப்பாங்க. தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுரும் யோவானை அவன் கண்டு பிச்சை கேட்கிறான். பேதுரும் யோவானை அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்கிறார்கள். அவன் ஏதாவது அவங்ககிட்ட கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வசனம் சொல்லுது, அவன் உற்று பார்த்தான். பேதுரும் யோவான்னு சொல்கிறாங்க, எப்போ பொண்ணும் வெளியான்ட்ட இல்லை அப்படின்னு சொன்னவன் ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டான். ஏன்னா அவன் எதிர்பார்த்த எதுவுமே என்ன சொல்கிறது, அவன் எதிர்பார்த்து கேட்டது ஒரு வழக்கமாக போகிறவங்கெல்லாம் 2 ரூபா 3 ரூபா போடுவாங்க. ஐயா கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி தெரியுது, கொஞ்சம் உத்து பார்க்க சொல்கிறாரு, கொஞ்சம் ஒரு 10-5 ரூபா தேறுமாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்பானியான மனிதன் உற்று பார்க்கிறான். ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு இருக்குது. உற்று பார்த்தல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை, எதிர்பார்க்குறான். ஏதாவது இன்றைக்கி ஏதாவது பெருசாக இன்றைக்கி தரப்போகிறான். ஏன்னா வரவங்களாம் கண்டுக்க கூட மாட்டாங்க. இவன் கேட்டுக்கிட்டே இருப்பான், ஐயா ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது கொடுங்க, ஏதாவது கொடுங்க, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு சில பேர் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் கொடுக்காம அவங்க பாட்டு ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க நின்று ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்க. அதுவே இவனுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா நம்ம ரொம்ப வருஷமாக, நான் நினைக்கிற ஒரு 35 வயசுக்கு மேலே குறைஞ்சபட்சம் அது 40 வயசு வரைக்கும் எனக்கு அங்கே அவர் இருக்கும் என்று சரித்திர வல்லுநர்கள் சொல்லுவதாய் நான் படித்திருக்கிறேன். ஸோ ஒரு 35 வயசுக்கு மேலே தான் குறைஞ்சபட்சம் என்ன செய்யுங்க அவருக்கு இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். 35 வருஷம் நினைக்கிறேன். ஒரு 5 வருஷத்தை விட்டுட்டா கூட மீதி இருக்க நாட்கள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட நியர்பை 30 வருஷமாக உட்காந்து கேட்குறாரு. வரவங்களாம் கொடுப்பாங்க, கொடுக்காமல் போவாங்க, அவங்க பாட்டு ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு 2 பேர் மட்டும் வந்து எங்கள் ஐயா தான் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த 2 பேர் மட்டும் திரும்பி நின்று பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. என்னப்பா உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஏதாவது கிடைப்பாங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் நீ உத்துப்பார் அப்படிங்கிறாரு. இவன் ஏற்கனவே ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துட்ருக்கிறவனை உத்துப்பார் அப்படின்னோடனே ரொம்ப அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, அப்படியே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பேதுரு, நான் நினைக்கிறேன் பேதுரு பாக்கெட்டில் கையை விட்டு எடுத்தார். சரி பெருசாக இன்றைக்கி லம்பாக ஒரு அமௌண்ட் கிடைக்க போகுது, 5 மணி நேரம் உட்காந்தா கிடைக்காத அமௌண்ட் இன்றைக்கி ஒரே சிங்கிள் பேமெண்ட்டாக நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே பாக்கெட்டில் கையை விட்ட பேதுரு வெறும் பாக்கெட்டை காட்டி, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லைப்பா அப்படின்னோடனே மூட் அவுட் ஆகிட்டான். வெள்ளியும் பொண்ணும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய எதிர்பார்ப்பு முழுசும் அங்கே வீணாயிருச்சு. பாருங்க, எழுந்து நட அப்படின்னு சொல்றான். அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவனுடைய எதிர்பார்ப்பு அன்றைக்கு அந்த நாளிலே போஜனம் பண்ண வேண்டும், அந்த நாளுக்கான பசியை போக்கிக் கொள்ள வேண்டும், அந்த நாளுக்கான தேவையை சந்தித்தால் என் வாழ்க்கைக்கு போதும் என்கிற மனப்பான்மையோடு இருந்த அவனுக்கு அவன் எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஏதாகிலும் இந்த நபர்களிடத்தில் எனக்கு கிடைத்து விடாதா, என் தேவைகளுக்கான காரியத்தை இந்த நபர்கள் பூர்த்தி செய்து விட மாட்டார்களா என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் எதிர்பார்ப்பது என்னவோ பணத்தையும் வெள்ளியையும், அவன் எதிர்பார்த்திருப்பதோ பொருட்களையோ, இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அங்கு நடந்த ஒரு விஷயம் என்ன? அவன் எதிர்பாராத ஒரு விஷயத்தை கர்த்தர் அந்த நாளிலே அவனுக்கு அங்க வைத்திருந்தார். அதை யோவானும் பேதுருவும் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. எக்ஸ்பெக்டேஷனோட ஒருத்த எதிர்பார்த்துட்டு இருந்தான். அவன் எதிர்பார்ப்ப கர்த்தர்
நிறைவேற்றலை உண்மையாக சொல்ல போனோம்னா. ஏன்னா அவன் எதிர்பார்ப்பு 5 ரூபா 10 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா. அவன் ஒரு நாளும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். எழுந்து நடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. எதிர்பாராததை எதிர்பாருங்க. அதுதான் நான் சொல்கிற இந்த வாரத்திலிருந்து இந்த வருஷத்தில் நான் சொல்கிறத, எதிர்பாராததை எதிர்பாருங்க. அவன் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஒரு பணம் கிடச்சிருங்கிற எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்புக்கு எல்லாம் நேர் எதிர்மாறாய் அங்கிருந்து ஒரு ரீப்ளே வருது. இல்லை சார் கொஞ்சம் அமௌண்ட் தரீங்களா அப்படின்னு யார்ட்டாவது நம்ம உதவி கேட்கும் பொழுது ஓகே கேட்குறதெல்லாம் புரியுது, ஆனால் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா ரொம்ப சந்தோஷம், காசு இல்லைன்ட்டார் அப்படி சொல்லுவோமா? என்னப்பா சரி அவங்ககிட்ட கேட்டால் இல்லைன்ட்டாங்க, சரி இவங்க எப்படியாவது இதை கொடுத்துருவாங்க. ஏன்னா மற்றவங்களாம் அப்படி ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க, இவருக்கு மட்டும் நின்று நம்மக்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணி ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறாங்க, பட் கண்டிப்பாக ஏதோ நமக்கு தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனை போல் நம்மளும் ஏதாவது இந்த மனுஷத்தை எல்லாத்தையும் கேட்டோம். இந்த மனுஷன் நம்மளை உட்கார வச்சு கேட்குறாரு, ஏதாவது கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது நமக்கு கொடுத்துருவாருன்னு நினச்சி உட்காந்துருக்கிற நேரத்தில் இல்லைப்பா என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எப்படி ஒரு நம் மனநிலை இருக்கும்? சிரிச்ச முகத்தோடு வருவோமா, அழுது வருவோமா, கவலையாக வருவோமா, துக்கமாக வருவோமா? அதை ஏன் பாஸ்டர் ஞாபகப்படுத்துகிறீங்க? நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகள் அப்படித்தாங்க, அது பொதுவான காரியங்கள். அதே போல தான் அந்த மனுஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டுதான். அந்த மனுஷனை பார்த்து தான் பேதுரும் யோவானும் சொன்னார்கள், எழுந்து நட. நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை, எக்ஸ்பெக்டேஷனே கிடையாதுங்க. அவன் எதிர்பார்ப்பு என்னவோ பணம், ஆனால் அவன் எதிர்பார்க்காத ஒன்றை கர்த்தர் அவனுக்கு அந்த நாளிலே கொடுத்து வைத்திருந்தார். எழுந்து நட. பிறப்பிலிருந்து தாயின் கற்பத்திலிருந்து பிறந்த நாளில் இருந்து சப்பானியாய் வாழ்க்கையை பிரயாணித்துக் கொண்டிருந்த அவன் வாழ்க்கையிலே இனி ஒரு அற்புதம் நடக்க ஒரு வாய்ப்பு இல்லை, இனி நான் எழுந்து நிற்பதற்கு சாத்தியம் இல்லை என்கிற அந்த எண்ணத்தோடு கூட பணத்தை எதிர்பார்த்து சில மனிதர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த மனிதனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து நட. போதும் நீ சப்பானியாய் இருந்தது, நீ போதும் அமர்ந்திருந்தது, நீ போதும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தது, நீ போதும் இந்த இடத்தை விட்டு எழுந்து வெளியே வா. போதும். இன்னும் எத்தனை காலம் இங்கே உட்காந்துருக்க போற பேதுரு? கர்த்தர் சொன்னார், அவனை வெளியே அனுப்பி. போதும். மெனி டைம்ஸ், பல மாசங்களா பல வருஷங்களா அவன் உட்கார்ந்த இடத்துல செட்டில் ஆயிட்டான். அவன் தேவைகள் கிடைக்கல, அவன் தேவைகள் பூர்த்தி செய்யப்படலைன்னு சொல்லி செம்ம மூடவுட்ல அவன் உட்கார்ந்துட்டான். போதும் போதும். அவன் வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவன் வாழ்க்கையில் நடக்கும்ங்கிறத விட அவனுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத, கற்பனைக்கு எட்ட முடியாத ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குது. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த பேதுரும் யோவானும் வந்து நின்ன உடனே ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கும் அவனுக்குள்ள. ஒன்று. ரெண்டாவது, பொண்ணு வெளியும் இல்லைன்னு சொன்னால் எதிர்பார்ப்பு போயிருக்கும். 2. 3வது, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது அதை தரேன்னு சொன்ன உடனே இருந்த எதிர்பார்ப்பு ப்ளஸ் கூட்டல் எதிர்பார்ப்பு. ரைட், ஐயா பெருசாக இதாக தர போகிறார், நில பத்திரத்தை நம்ம பேரில் எழுதி வைக்க போகிறாரு, நம்ம சூழ்நிலை தெரிஞ்சிருச்சாட்டிருக்குது ஐயாவுக்கு, நம்ம காரியம் புரிஞ்சிச்சாட்டிருக்குது ஐயாவுக்கு, அதனால தான் காசு பணம் கொடுத்தா செலவாயிருன்னு சொல்லி ஐயா வீட்டு பத்திரத்தை கையோடு எழுதி கொண்டு அதை வச்சுட்டாராட்டிருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம். யாரு கண்டா நீங்கள் போய் பார்த்தீங்களாங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்காதீங்க. நிச்சயமாக என்னதுங்க, எனக்கு அது தெரியாது. நீங்கள் போய் அங்கே போய் பேதுரை போய் பார்த்து கேட்டிங்களா, இன்டர்வியூ எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இது என்னுடைய கற்பனை கதை. வெளியே போன என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே எதிர்பார்த்திருந்த ஒருத்தனுக்கு ஏமாற்றம். மறுபடியும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு செக் வைக்கிறார் அங்கே பேதுரும் யோவானும். போதும்பா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு உட்காந்துருக்க போகிற? நீ எவ்வளோ நாள் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட போகிற? நீ எவ்வளோ காலம் நீ இருக்கிற இடத்துல அப்படியே தேங்கி குளத்தை போல ஒரு குட்டையை போல இருக்க போற? ரைஸ், எந்திரிச்சு போ, எழுந்து நட. போதும். நீ 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 இருந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு வெளியே போ. உன்னை பார்த்து நகைத்த மனிதர்கள், உன்னை பார்த்து அற்பமான மனிதர்கள் முன்பதாக நீ உன்னை கர்த்தர் உன்னை எழுந்து நடக்க செய்தார் என்று சொல் என்று பேதுரும் யோவானு சொன்ன உடனே அவனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. கர்த்தராகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னவுடன் அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். எழுந்து நட. போதும். இதுவரைக்கும் சப்பானியான ஒரு அற்பமான ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த எல்லா ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை சந்தித்தது போதும்.
இந்த நாளிலிருந்து உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன், கடவுள் உங்களை எந்திரிச்சு நடக்க செய்ய போகிறாருங்க. உங்கள் இடத்த விட்டு கர்த்தர் உங்களை எந்திரிக்க செய்ய போகிறாருங்க. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, வேலை விட்டு தூக்க போகிறாரா? ஐயோ, அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களை எழுந்திருக்க செய்ய போகிறார். அப்படின்னா என்ன தெரியுமா, உங்களை ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் அடுத்த நிலைக்கு உங்களை அழைத்து செல்ல அவர் விரும்புகிறார். அவன் பிறப்பில் இருந்து ஒரு சப்பானியாய் நடக்க முடியாத ஒரு மனிதனாய் இருக்கிறான். அவனை பார்த்து பேதுரும் யோவானும் சொல்கிறார்கள், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட, போதும், நீ உட்கார்ந்த இடம் போதும், எல்லாத்தையும் தூக்கி எந்திரிச்சு போ. உனக்காக தேவன் வைத்திருக்க ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது, உனக்காக தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. எழுந்து நட. இன்னும் எவ்வளவு காலம் இங்கேயே உட்கார்ந்து இது போதும், இதுவே போதும், நம்மள மாதிரி தான் அவனும் பாருங்க, இந்த 5 போதும், இந்த 10 ரூபா போதும், இந்த சின்ன விஷயம் போதும், இன்னைக்கு ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சா போதும். கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்க விரும்பலைங்க. தேவன் உங்களை எந்திரிச்சு நடக்க செஞ்சு, உங்களை குதிக்க செஞ்சு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய விரும்பி கொண்டிருக்கின்ற பொழுது, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த சின்ன விஷயத்தை எப்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க அவர் விரும்புவார்? யோசிச்சு பாருங்க. நீங்க கேட்கிற 5000 ரூபாயும் 10000 ரூபாயும் 15000 ரூபாயும் கொடுக்கறக்கா கர்த்தர் இருக்கிறார் நினைக்கிறீங்க? இல்லைங்க. அதை காட்டிலும் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாய் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அதனால தாங்க இந்த எக்ஸ்பெக்டேஷன், உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் சில வேளையிலே நடக்காமல் போகிறதல்லவா இந்த மனிதனை போல. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை தேவன் எழுந்து நடக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறபடினாலே, இந்த 5 ரூபா 10 ரூபாய் எல்லாம் உனக்கு வேண்டாம் பா மகனே, நான் உன்னை எந்திரிச்சு சம்பாதிக்க வைக்க போறேன். நீ எதுக்கு 5க்கும் 10க்கும் கையேந்திர ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற? நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியா உன் ஸ்தானத்தை விட்டு உன்னை நான் எந்திரிச்சு தலை நிமிர செய்வேன். இதுதாங்க இன்னைக்கு கடவுள் சொன்ன வார்த்தை. கடவுள் சொன்ன வார்த்தைங்க இது. கர்த்தர் சொன்ன வார்த்தைங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை. எழுந்து நட, எழுந்து போ. நீ இருக்கிற இடத்துலயே உட்காராத, எந்திரிச்சு போ, எந்திரிச்சு போ. எப்படி இருக்கும்? எதிர்பார்த்த ஒரு மனுஷன் காசை எதிர்பார்த்தான், இல்லைன்ட்டாங்க. ஆனால் வேற ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. வேற ஒன்றுன்னு நினச்சி பார்த்தான். ஆனால் அவன் கற்பனையே பண்ணி பார்க்கலிங்க. நான் எந்திரிச்சு நடப்பேன் அப்படிங்கிறத கற்பனையே பண்ணி பார்க்க முடியும். தாவீது சொன்ன வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் எனக்கு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் டவுன் ஆனாலும் சரி, உங்கள் ஃபெய்த்தெல்லாம் சுக்குநூறு ஆனாலும் சரி, இன்றைக்கி கடவுள் சொல்கிற வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கிரகிக்க முடியாத காரியங்களை கடவுள் உங்களுக்கு செய்வாருங்க. உங்கள் எதிர்பார்ப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது. உங்கள் எதிர்பார்ப்புக்கெல்லாம், உங்கள் முயற்சிகளெல்லாம் தோல்வியில் இருக்குது. அவன் கேட்டு பார்க்குறான், ஃபெயிலியர், யாரும் தரல, எதுவுமே நடக்கலை, அவனை எதிர்பார்ப்பான பணம் கிடைக்கல, ஃபெயிலியர். பட் கர்த்தர் அவனை நெக்ஸ்ட் லெவலுக்கு அழைச்சிட்டு போகும்படியா ரைஸ். அவன் நினச்சி கூக்க பாராத, கற்பனைக்கு மெட்டாத, கிரகிக்க முடியாத காரியத்தை அந்த மனுஷனுக்கு கர்த்தர் வைத்திருந்தார். நானும் சொல்கிறேன், இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையிலே கிரகிக்க முடியாத, கற்பனைக்கு எட்டாத காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை எழுந்து நடக்க செய்வார். உங்கள் ஸ்தானத்தை விட்டு கடவுள் உங்களை எழுந்து பறக்க செய்வார். பாருங்கள், ஆகாருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். சாராள் சொல்லுகிற வார்த்தை 9ஆம் வசனத்து, பின்பு எகிப்து தேசத்தில் ஆகார் ஆபிரகாம் பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாக ஈசாக்கோடைய சுதந்திரவாளை இருப்பதில்லை என்றால். தன் மகனை குறித்து சொன்னப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக. இது இஸ்மவேலை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைங்க. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையை குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாயின் இடத்துல உன் சந்ததியான விளங்கும், அதனால் சாரால் உனக்கு சொல்கிறதெல்லாம் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயும் இருக்கிறபடியால் அவனையும் ஜாதியாக்குவே அப்படி சொல்லிட்டாருங்க. இப்போ ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆகார்ட்ட ஒரு துருத்தி ஃபுல்லாக அப்பம் துருத்தி எல்லாம் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டான். வசனம் சொல்லுது பாருங்கள், 15 துருத்திலிருந்து தண்ணீர் செலவழிச்சிருச்சு. அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறது. ஏன்னா தண்ணிக்கு இல்லாமல் வனாந்தரமான இடத்துக்கு போயிட்டா இந்த ஆகார். ஒரே அழுக. பிள்ளைய
வசனம் சொல்லுது 16 வசனம், பிள்ளையை சாகிற நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்பு பாயிர தூரத்தில் போய் உட்காந்து அழுகிறா, அழுதுகிட்டே இருக்கிறா. யோசிச்சு பாருங்க, தன் பெற்ற சொந்த பிள்ளைக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாமல் ஒரு வாழ்க்கை இல்லை, எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைங்க விரும்பினதை வாங்கி கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை எவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கை என்பது பெற்றோர்களாகிய நமக்கு நன்றாய் அறிந்து. யோசிச்சு பாருங்க, அதுவும் சிங்கிள் உமன்ங்க, சப்போர்ட்டுக்கு ஒருத்தருமே இல்லைங்க. சப்போர்ட்டாக இருந்த ஆபிரகாம் தான் பேக் பண்ணியே அனுப்பிச்சுட்டார். நம்பாள் துருத்தியில் தண்ணி தீந்துச்சு, பிள்ளை கத்துது, எப்படி இருக்கும்? இஸ்மவேல் கத்துற சத்தம் 10 மாதம் சுமந்த அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. பெற்றெடுத்த பிள்ளையினுடைய சத்தத்தை ஆகார் கேட்கின்ற பொழுது உள்ளம் உடைந்து மனம் கசந்து அழுகிறாள். நான் நினைக்கிறேன் அந்த வனாந்தரமான அந்த இடமெல்லாம் இருக்கிற எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கத்தி அழுதுருப்பா. என் பிள்ளை சாகிறதே, என் பிள்ளை எப்படியாவது காப்பாற்ற யாருமே இல்லையா என்று சொல்லி கண்ணீரோடு கூட அவர் கத்தின கத்து நான் நினைக்கிறேன் அங்கே இருக்க பறவைகள் மிருகங்கள் எல்லாத்துக்கும் கேட்டிருக்கும். அப்படி ஒரு புலம்பல், கொஞ்ச நஞ்சு அழுக இல்லைங்க, அது உணர்வு பூர்வமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. அங்கே பிள்ளை அழுகிற சத்தம் காதில் விழுகலன்னா கூட பரவாயில்ல, அது விழுந்துக்கிட்டே இருக்குது. தண்ணிக்காக அங்கே போகிற அலையரா எங்கேயுமே கிடைக்கல. முயற்சி செய்யாமல் இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றுறதுக்கான அத்தனை முயற்சியும் செய்து விட்டாள். எப்படி ஆகிலும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும், எப்படி ஆகிலும் காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற அத்தனை முயற்சியும் செய்து விட்டாள். அத்தனை முயற்சியும் ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர். எடுத்த அத்தனை முயற்சியும் தோல்வி. இனி என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்மளும் அப்படித்தான் பாருங்க, நிறைய வேளையில் தோல்வி தோல்வி ஃபெயிலியரை சந்திச்சு வாழ்க்கையில் நிறைய ஃபெயிலியரை சந்திச்சே உட்காந்துருப்போம். ஆகார் கூட நம்மள மாதிரி தான் இருக்குது, டோட்டல் ஃபெயிலியர். தண்ணி அங்கே தடி இங்கே தடி, எதாவது ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஒரு தேனை எதையாவது கொடுத்து பிள்ளையோட உயிரை காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி ஒரு தாயோட பரிதாபிக்கிற சத்தம், ஒரு தாயோட இருதயத்திலிருந்து வழுகிற அந்த சத்தம் ஆனது எப்படிப்பட்டதாக இருக்குங்க. அந்த கதறுதல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளை தடுக்கி கீழே விழுந்துட்டாவே நம்மளால் பொறுத்துக்க முடிய மாட்டேங்குது. லைட்டாக குண்டு வச்சு குத்துனாப்பா அப்படின்னு கத்துன உடனே என்னதுங்க, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு 10 என்னாச்சு. அங்கே தண்ணி இல்லை, பிள்ளை அழுகுது, சமாதானப்படுத்தவே முடியல. தோல்ல போட்டு பார்க்குறா, மார்பிள் அடிச்சு பார்க்குறா, என்ன ஆல் இஸ் ட்ரைட், எவ்ரிதிங் இஸ் ஃபெயிலியர். எல்லா முயற்சியும் தோல்வி, அத்தனையும் தோல்வி. ஆகாருடைய இருதயம் எப்படி இருக்கும் பாருங்க. ஓகயா, இனிமேல் இந்த பிள்ளைக்கு அத்தனை முயற்சியும் ஃபெயிலியர், இந்த பிள்ளைக்காக நான் செய்த அத்தனை முயற்சியும் ஃபெயிலியர். இந்த பிள்ளை சாகிறத என்னால் பார்க்க முடியாது, என்னால் சகிக்க முடியல, இந்த சத்தத்தை கேட்க முடியல, அதை முகத்தை பார்க்க முடியல. ஏன் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தீங்க? கொடுக்காம இருந்தாவது ஒரு அடிமையாக வேலை செஞ்சிருப்பனே. இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்து என் வாழ்க்கையில் இப்படி மரணத்தை என் கண் முன்பதா என் பிள்ளை சாகிறதை பார்க்கும்படியாக வைத்திருக்கிறீரே என்று சொல்லி தேவனை நோக்கி கதறி கொண்டிருக்கிறாள். உடைந்த இருதயம், ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க முடியாத அளவிற்கு தேவனிடத்தில் கதறி கொண்டிருக்கிறாள். ஏதாயிலும் செய்யுங்க என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற நேரத்தை பார்த்து அழுது 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 எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எல்லா முயற்சியும் தோற்று போச்சு. இப்போ கண்ணீர் மட்டும்தான் அவளுக்கு வருது. கொஞ்ச நேரத்தில் அதுவும் ஸ்டாப் ஆக போகுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி அழுக முடியாது தெரியுமா? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏங்க பாஸ்டர், நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேங்க. ஒரு மணி நேரம் அழ முடியும்னு நினைக்கிறீங்களா? 10 மினிட்ஸ், அதிகபட்சம் 5 நிமிஷம் அழுவலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் என்னதுங்க, கண்ணுக்குள்ளே கையை விட்டு நோண்டி எடுத்தால் கூட என்னதுங்க, ஆமாம் தண்ணி வராது. இந்த அம்மா அழுது 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 இதுக்கு மேலே கண்ணில் தண்ணியோட தீந்து போச்சு, கண்ணிலிருந்து வர தண்ணியும் தீந்து போச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. என்ன ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நான் சத்து என் பிள்ளை காப்பாற்றினா கூட பரவாயில்ல, இங்கே மறிச்சிச்சுன்னா எங்கே கொண்டு போவேன், என்ன செய்ய போகிறேன்?
எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையும் இல்லை ஆகாருக்கு. கர்த்தர் சொன்னார். வாசிக்கலாம் என்ன நடந்தது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த வசனம் தாங்க நமக்கான வசனம். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் உன் கையினில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். எழுந்துரு, போதும் ஆகார், நீ அழுது போதும். கடவுள் சொல்கிறாருங்க, கடவுள் சொல்கிறாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை பார்த்தோம் பாருங்க, அவனை எழுந்திரிச்சு நடக்க சொன்னார். ஆகாரை பார்த்து, போதாகார், உன் அழுகையான வாழ்க்கையை விட்டு எழுந்துரு, நான் உன்னை எந்திரிச்சு நடக்க செய்ய போகிறேன். நீ எந்த மகனுக்காக அழுதையோ அந்த மகனை நான் பெரிய மனுஷனாக மாற்றுவேன். நான் சொல்கிறேன், நீங்கள் அழுத காரியங்கள் எல்லாம் இந்த நாளோடு முடிவுக்கு வருதுங்க. எந்த காரியத்துக்காக நீங்கள் அழுது 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 கண்ணீர் வற்றி போய் கண்களில் தண்ணீர் இல்லாத சூழ்நிலை ஏற்கப்பட்ட ஆகாரை போல நீங்கள் இருப்பீர் என்றால், உங்களுடைய எல்லா முயற்சிகளும் தொடர்ச்சியான தோல்வியிலே நீங்கள் துவண்டு போய் உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்க்காமல் போயிருக்கும் என்றால், உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அழுத நாட்களை தேவன் முடிய பண்ணி உங்களை எழுந்து நின்று நடக்க செய்து இஸ்மவேலை போல பெரிய ஜாதியாய் மாற்ற அவர் விரும்புகிறார். அதற்காக தாங்க இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அழைச்சிட்டு வர வச்சிருக்கிறாரு. நான் சொல்லட்டுமா, ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான். நீங்கள் என்ன நினச்சிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கும் தெரியாது. நம்ம 2 பேரும் என்ன பேச போறோன்னு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியுங்க. அவர் தாங்க உங்களை இன்னைக்கு அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கிறாருங்க. நான் இன்னைக்கு பேச போகிறேன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாதுங்க. நீங்கள் இன்றைக்கி வருவீங்கன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நீங்கள் யாரும் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லவும் இல்லை. சொல்லியிருந்தாவாது என்னதுங்க நீங்கள் வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் தெரியாது. ஆனால் உங்கள் சூழ்நிலையை கர்த்தருடைய ஆவியானவர் அறிஞ்சிருக்கிறாருங்க. நான் நிறைவுக்குள்ளாய் வருகிறேன். ஆகாருடைய கண்ணீரை விட்டு கர்த்தர் எந்திரிச்சிக்க வச்சாருங்க. எழுந்து போ, நான் உன் பிள்ளையோட கையை பிடிச்சி நான் பெரிய மனுஷராக மாற்றுவேன். அந்த வார்த்தை தாங்க உங்களுக்கு நீங்கள் நல்லா ஞாபகம் வைங்க. உங்களை எழுந்திருக்க வைக்க தேவன் விரும்புகிறார். போதும், உங்கள் அழுகையை விட்டு எழுந்திரிச்சிருங்க. உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நீங்கள் எழுந்துறீங்க, எழுந்துருங்க. தேவன் உங்களை எழுந்து நடக்க செய்ய விரும்புகிறார். நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அதற்காகவே உங்களை அழைத்து கொண்டும் வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒரு சில வசனங்கள். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. அங்கே பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லிஸ்திரியாவிலே ஒருவன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். இங்கே பாருங்க, ஒரு சம்பவம் நடக்கிறது. பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அங்கே ஏற்கனவே நம்ம பேதுரு யோவான் சம்பவம் மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கிறார். அங்கே பேதுரு யோவான், இங்கே பவுல், ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் பாருங்க. அங்கே பவுல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவன் தன் தாயின் பிறப்பிலிருந்தே பிறந்த நாள்லேருந்து சப்பானியான ஒரு மனுஷன். பவுல் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மனுஷன் நல்லா என்ன சொல்லுதுங்க, அங்கே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். பவுல் இப்போ வசனம் சொல்லுது பாருங்க. அவனை பவுல் உற்று பார்த்து, பவுல் அவனை உற்று பார்க்கிறான். பேதுரு யோவானுடைய சம்பவத்தில் அவன், இந்த சப்பானியான ஒரு மனுஷன் பேதுரு யோவானை உற்று பார்த்தான். இங்கே பவுல் அந்த சப்பானியான மனுஷனை உற்று பார்க்கிறான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பவுல் சொல்கிறேன், ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இவனுக்குள்ள இருக்குது. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க. உங்களுடைய மோர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இன்னைக்கு உங்களுக்குள்ள ஃபைத்தை கொண்டு வந்து வைங்க. வசனம் தான் சொல்ல, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு.
தாயின் கற்பத்திலிருந்து எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்ச அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. நான் எந்திரிச்சு இன்னைக்கு நடக்க போறேன், என் வாழ்க்கை மாற போகுது, என்னுடைய சூழ்நிலை மாற போகுதுங்கிற விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறத பவுல் கண்டு, நீ எழுந்து நட, நிமிர்ந்து நில். சம வார்த்தை பாருங்க, நிமிர்ந்து நெஞ்ச நிமிர்ந்து நில்றா, போதுண்டா. உன்னை பார்த்து நகைத்த ஜனத்துக்கு முன்பதாய், உன்னை பார்த்து சப்பானி என்று சொன்னு அவமதித்த ஜனத்துக்கு முன்பதாய் நீ எந்திரிச்சு நல்ல நிமிர்ந்து நில்லு. ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. அன்னைக்கு பவுல் பேசிக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு நான் பேசுகிறேன், உங்களுக்குள்ள அந்த மனுஷனை போல விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, அந்த சப்பானி மனிதனை போல எழுந்து நடக்க முடியுமா தெரியல, இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா தெரியல. ஒருவேளை டாக்டர்ஸ் போய் பார்த்துருப்பாங்க, எல்லா விதமும் மெடிக்கல் செக்கப்பும் பண்ணியிருப்பாங்க, எவ்ரி திங்ஸ் எல்லாமே நெகட்டிவ் 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 எல்லுமே என்ன சொல்றது, காரியமே வாய்க்காம போயிருக்கணும். அப்படி இருந்துமே அவனுக்கு அன்னைக்கு பவுல் பேசுறத காது கொடுத்து எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறப்ப பவுல் அவனை உற்று பார்க்கிறார். நான் பேசுற இயேசுவை நீ கேட்கிறையா, நான் பேசிக்கொண்டு சக்தியோட வார்த்தை நீ கேட்கிறியா? ஓ வெரி குட், சூப்பர். பவுல் உற்று பார்க்கிறான். உனக்குள்ள விசுவாசம் இருக்குது, நான் பேசிக்கொண்டு இந்த அற்புதம் செய்கிற இயேசு, நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த விடுதலை தருகிற இயேசு இன்றைக்கு உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் விரும்புகிறார் என்று பவுல் பேசிக்கொண்டிருக்கிறான். பவுல் பேச 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 இவனுக்குள்ள விசுவாசம் வெறுகு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு மாற்றத்துக்கான நாள். இத்தனை ஆண்டு காலம் இந்த நாளுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன், இத்தனை ஆண்டு காலம் இந்த ஒரு வினாடிகளுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி விசுவாசத்தால் நிறைந்து கொண்டே இருக்கிற அந்த வினாடியிலே, அந்த நேரத்திலே, அந்த மணித்துளியிலே பவுல் அவனை பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே பவுல் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார். போதும், இந்த விசுவாசம் போதும். நீ இந்த நாளிலிருந்து ஒரு புதிய படைப்பாய், ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய பிறப்பாய் உன் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. எழுந்து நிமிர்ந்து நில், உன் வாழ்க்கையை விட்டு எந்திரிச்சு நில்லு, போதும்யா. பவுல் உற்று பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கு உங்களில் எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? நான் சொல்றேன், இத்தனை ஆண்டு காலம் நடக்கல, இத்தனை மணி நேரம் நடக்கல, மோர் ஆஃப் ஃபெயிலியரை சந்திச்சிட்டீங்க, அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சிருங்க. இன்றைக்கு நான் பேசி கொண்டிருக்கிறவர் உங்களை எழுந்து நடக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறதா? அந்த முடவனை போல அந்த சப்பானியான ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருந்த அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பவுலுடைய ஸ்தானத்தில் நின்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள். உங்க தொழில், உங்க வாழ்க்கையில, உங்க பணத்துல, உங்க ஐஸ்வர்யத்துல, உங்க ஆரோக்கியத்துல, உங்களுடைய குடும்பத்துல, உங்க சொந்த பந்தம் எல்லாரும் முன்பதாக நீங்க எழுந்து நிமிர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நிக்க செய்வாருங்க. உங்க சுயபலத்தை நம்பி நிக்காதீங்க. இந்த சப்பானியா மனுஷன், நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த குச்சியினா நான் திரும்பி வீட்டுக்கு போக முடியாது என்று சொல்லி அவன் தன்னுடைய சுயபலத்தை நம்பிக்கொண்டு அவன் வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் திரும்பி போகின்ற பொழுது அவனுடைய சுயபலன் அவனுக்கு உதவி செய்யவில்லை, அவனுடைய விசுவாசம் அவனுக்கு உதவி செய்தது. அந்த குச்சி அவனுக்கு உதவி செய்யவில்லை. இத்தனை ஆண்டு காலம் அந்த குச்சி தான் அவனுக்கு ஹெல்ப்பா இருந்துச்சு. இப்ப அந்த குச்சியை தூக்கி போட்டு பத்துமே குருடன் பாருங்க, மேல விசிற தூக்கி எறிஞ்சிட்டு, நான் பார்க்க போறேன் யார் எனக்கு குருடன் இனிமேல் சொல்ல முடியும். நான் யாரு குருடன்? சண்டைக்கு வர மாதிரி தூக்கி எறிஞ்ச யாரை பார்த்து குருடங்கிற? நான் இனிமேல் பார்க்க போறேயா? தட் இஸ் தி ஃபைத். அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்கள் நிறைகின்ற பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை கையை பிடிச்சி எந்திரிச்சு நடக்க வைக்கிங்க. நீங்கள் ஏறி வர முடியாத, நடக்க முடியாத ஸ்தானத்துல எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நடக்க செய்வாருங்க. உங்களை நிமிர்ந்து நிற்க செய்வாருங்க. ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காய் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறதை உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். அன்று பவுல் சொன்னதை உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்த சம்பவங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது ஆவியும் ஜீவனும் உள்ளமான வசனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுவதில்லை, வேதம் சொல்லுவது நிச்சயமா உங்க வாழ்க்கையிலே நடக்குங்க. ரட்சிப்புக்கேற்ற, விடுதலைக்கேற்ற, ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற விசுவாசம் உங்களில் இருக்குமானால் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.